வணக்கம் மக்களே, என்னோட பேர் ராம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ராமன் கமெண்ட்ரி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, சாம்சங் கேலக்ஸி Z Flip. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் அவங்களோட கேலக்ஸி எஸ் சீரிஸோட லான்ச்லேயே சேர்த்து சாம்சங் கேலக்ஸி Z Flipன்ற ஒரு ஃபோல்டபுள் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு போன வருஷம் லான்ச் பண்ணதோட சக்ஸஸர் கிடையாது. இது டோட்டலாக இன்னொரு வருஷன் சொல்லலாம் சாம்சங் கேலக்ஸி Z Flip. ஏன்னா அந்த ஃபோல்டு பார்த்தீங்கன்னா புக்கு மாதிரி மடிச்சு வச்சுக்கலாம். இது வந்துட்டு பழைய மோட்டோ ரேசர் மாதிரி ஃப்ளிப் டைப்பில் வச்சுருக்காங்க. பட் இது வந்து அதோட சக்ஸஸர் கிடையாது. இது டோட்டலாக இன்னொரு வருஷன். இது ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கான எல்லா சிறப்பம்சங்களும் கொண்டு இருக்குது. ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது என்னன்றது வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் டைனாமிக் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. இது ஒரு 1080p அதாவது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளிப் இருக்கனால இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் 6.7 இன்ச் வருது. அதனால் இது நான் சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கும் சரி, பாக்கெட்டில் வச்சுட்டு போகவும் சரி, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கிளாஸில் இருக்குது. சைடில் வந்து அலுமினியம் கொடுத்துருக்காங்க. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.2 mm தான். அன்ஃபோல்டாக இருக்கும்போது 183 கிராம் தான் வெயிட்டு. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் HDR10+ சப்போர்ட் இருக்குது. Gorilla Glass 6ஆல் கவர் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக ஃபோல்டபுள் ஃபோன் எல்லாமே பிளாஸ்டிக் டிஸ்பிளேயில் தான் வரும். கிளாஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபோல்ட் பண்ணும்போது கிளாஸை ஃபோல்ட் பண்ண முடியாது, உடஞ்சிருன்றனால. பட் இங்கே சாம்சங் என்ன சொல்லியிருக்காங்கடா, நாங்கள் கிளாஸவே தின்னாக செஞ்சு அதவே இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது ஒரு கிளாஸ் டிஸ்பிளே தான் அப்படின்னு தான் சொல்லி மார்க்கெட் பண்ணுறாங்க. பட் ஜெரி ரிக் எவ்ரிதிங் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஃபோன் எல்லாத்தையும் அவர் உடச்சி பார்க்குறது அவருக்கு வேலையே. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது நகத்தை வச்சு கீறும்போதே இது ஸ்க்ராட்ச் ஆகுது, இது கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சாம்சங் அவருக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க, இல்லை இது கிளாஸ் தான், இது ரொம்ப தின்னான லேயரை வச்சு நாங்கள் செஞ்சுருக்கோம், இது கிளாஸ் தான், அதை தான் அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்குங்க ஸ்க்ரீனு. எப்படியோ நகத்தை வச்சு கீறினா கூட உடையுதுன்னா ரொம்பவே சாஃப்டான ஸ்க்ரீன் தான் சொல்லணும். அது ஸ்க்ரீனோ பிளாஸ்டிக்கோ, பட் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் இருக்க சாஃப்ட்வேர் பார்க்கலாம். இது Android 10 ரன் ஆகிட்டு இருக்குது. One UI 2.4 ரன் ஆகிருக்கு. One UI பற்றி உங்களுக்கு தெரியும். சாம்சங் வந்து One UI ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்லீக்காக இருக்கும். அதோட சிங்கிள் ஹேண்ட் மோட் யூசேஜுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிப்செட். இது ஸ்னாப்ட்ராகன் 855+ ரன் ஆகுது. இது போன வருஷம் சிப்பாக இருந்தாலும் ரொம்பவே பவர்ஃபுல்லான சிப்பும் கூட. இப்போயும் ப்ளே ஸ்டோர் இருக்க எல்லா ஆப்புமே அருமையாக ரன் ஆகும். கேம்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக ரன் ஆகும். அதனால் எந்த குறையும் கிடையாது. இதோட இன்டர்னல் பார்த்தீங்கன்னா 8 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஏன் 256 GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து SD கார்டு ஸ்லாட் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு வேரியண்ட் தான் 256. அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான். இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கும் கிடையாது. பேட்டரியை பற்றி பார்த்தீங்கன்னா 3300 mAh கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கம்மியான பேட்டரி தான். இது எப்படி ஹெவி யூஸருக்குலாம் பத்துன்னு தெரில. ஏன்னா 4000 கொடுத்தா தான் ஓரளவுக்கு டீசெண்டாகாச்சும் இருக்கும். பட் 3300 ரொம்ப கம்மியும் கிடையாது, ஓரளவு டீசெண்டாக இருக்குது. எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா, இதில் 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்குது. சாம்சங் வந்து 25 வாட் 45 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு வெறும் 15 வாட் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை, ஏன் அப்படின்ட்டே தெரில. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் இதுக்கு இருக்குது. இதோட கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக், பர்பிள், கோல்டு, அப்புறம் தாம் எடிஷன் ஒரு புது எடிஷன் கூட இருக்குது. பட் பர்பிள் பார்த்தீங்கன்னா இது நீட்டாகவே பொண்ணுங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபோனாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதோட கேமராவை பற்றி பார்க்கலாம். இதில் பேக்கில் வந்து டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. 12 MP மெயின் கேமரா, f1.8 அப்பச்சரில் 12 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். இதெல்லாம் 4K 30 FPS 60 FPS வரைக்குமே ஷூட் பண்ண முடியும். இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி ஓப்பன் வச்சு 10 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இதோட ஃபோல்ட் பண்ணியிருக்கும்போது சின்னதாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனு, டைமு இதை மட்டும் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த கேலக்ஸி Z Flipோட வீடியோ. இதே மாதிரி நான் வேறு ஏதாவது வீடியோ பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.